ஜெயக்குமார் பேசுறது, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னியிலிருந்து. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் வீடுங்க. இது சம்பந்தமான விஷயத்த தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதோட மெத்தடு, இந்த ஃபார்முலா எல்லாமே பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சீனிவாச பில்டர்ஸ் அதோட ஓனரான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட இருந்து நான் இதை பத்தியான முழுமையான ட்ரைனிங் எடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு 1 மந்த் அவர் கட்டட வேலை செய்யும் போது கூட இருந்து அவர் எப்படி எல்லாம் பண்றாரு அந்த ஃபார்முலா எல்லாம் கத்துட்டு ப்ராக்டிகல் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த வீட்டை நானே இப்போ கட்டுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட பிளான் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் +2. ஃபர்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா இது ரோடு பக்கத்துல இருக்கா. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஷாப்பு கீழே மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் வீடு கட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இதோட பினிஷிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நைஸா இருக்கும். ஃபுல்லா காங்கிரீட் தான், M20 கிரேட் காங்கிரீட்ல தான் நம்ம வந்து இந்த வீட்டை வந்து கட்டியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாவது ஒரு டவுட் எல்லாமே பாத்தீங்கன்னா சீனிவாசன் அவரோட இதுதான், அவரோட கைடன்ஸ்ல தான் இந்த ஃபுல் ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு பாத்தீங்கன்னா அது ஒரு செங்கலோட இதுல வந்து செலவு போடுறதுதான். ஏன்னா இப்போ ஒரு செங்கல் வாங்குறீங்கன்னா அந்த செங்கலோட தரம் உங்களால கண்டிப்பா பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா செங்கல் உற்பத்தி பண்றது பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணியில பண்ற செங்கல் வந்து அவ்வளவு தரமா இருக்காது. சில இடத்துல நல்ல செங்கலா இருக்கும். நீங்க இதெல்லாம் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு கூட உங்களுக்கு தரமான அந்த செங்கல் எப்படி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது, உறுதியா இருக்குமான்னு தெரியாது. சில இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கடற்கரை ஓரம்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு தண்ணியில அந்த உப்பு காத்து பார்த்தாவே செங்கல்லாம் பாத்தீங்கன்னா உதிர்ந்து கொட்டிடும். ஆனா இது காங்கிரீட்ல கட்டுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு காத்து பட்டா கூட ஒன்னே ஆகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த இவ்வளவு ஹைட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கல்ல கட்டினீங்கன்னா ஃபுல்லா 2 சைடும் வந்து நீங்க இந்த சாரப்பாலங்க போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கல்லு மேல ஏற்றி அதுக்கப்புறம் தான் கட்ட முடியும். இது பாத்தீங்கன்னா 11 அடி நீட்டு, ஹைட்டு பாத்தீங்கன்னா 3.25. அந்த க்ளோசிங்னால அந்த 3.25 இல்லை 4 அடி கூட கட்டலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க சாரம் போடணும், பூசு வேலை பண்ணணும், அந்த சைடும் சாரம் போடணும், பூசு வேலை பண்ணணும். இப்போ இந்த செலவுலாம் பாத்தீங்கன்னா இது மிச்சம். அதில் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பாத்தீங்கன்னா ஃபுல் கன்சீல்டு. இப்போ இதுல இதே நீங்க செங்கல்ல பண்ணும்போது இந்த செவரை காடி எடுத்து உடைச்சிட்டு பைப் வச்சு மெஷ் வச்சு அதை மெத்திட்டு அதுக்கப்புறம் பூசு வேலையும் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த காசு வந்து சேவ் ஆகும். இதில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குதிரை 7 அடி குதிரை இல்லை 6 அடி குதிரை இருந்தா அதுல இருந்து காங்கிரீட் ஊற்றிருக்கும். ஒரே ஒரு மேஸ்திரி போகும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மேஸ்திரி கூட வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த லெவல் டியூப் லெவல் பார்க்கறது நமக்கு அந்த இது இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெட்டுமுலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர் வச்சுட்டு கூட நான் கூட வந்து போர்டு ஃபிட்டிங்ல இருந்து எல்லாமே நான் பார்த்து பண்றேன். இப்போ இதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும்னா எங்களுக்கு தொடர்பு பண்ணுங்க. எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அட்டாச் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் இப்போ இது எங்களால இப்போ ரொம்ப லாங்ல இருந்தெல்லாம் கால் பண்றீங்க, எங்களால் லாங்ல எல்லாம் வந்து பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னா அவ்வளவு லாங். இப்போ பாத்தீங்கன்னா வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணி கேக்குறாங்க. வெளி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு கேட்டாங்க. எங்களால அவ்வளவு லாங் வந்து தங்கி பண்ண முடியாது. அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரியே உங்களுக்கு இதுல மாதிரியே காங்கிரீட்லயே வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க ஒரு மேஸ்திரியோ இல்ல சென்ட்ரிங் மேஸ்திரி இருந்தா கூட இருந்தாங்க, நாங்க அது சம்பந்தமா ட்ரைனிங் கொடுக்குறோம். இல்ல சீனிவாஸ் சார்கிட்டயும் நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு உங்க வீட்டை நீங்க சொந்தமா கட்டலாம். இங்க உங்களுக்கு பிராக்டிகல் ட்ரைனிங் கொடுப்போம். இப்ப நாங்க இது பாத்தீங்கன்னா இப்போ ரூப் மட்டத்தை வந்து ரூப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டத்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டும் போது உங்களுக்கு பிராக்டிகலா எங்க கூட இருந்து உங்களுக்கு பிராக்டிகல் ட்ரைனிங் கொடுக்கும். கூட வந்து நீங்களே போர்ட் ஃபிட் பண்ணது எப்படி காங்கிரீட் ஊத்துறது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வேணாலும் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது சம்பந்தமான டீடைல்ஸ் உங்க மோர் டீடைல்ஸ் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதில் அட்டாச் பண்ணிருக்கேன். மேலும் பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்றது காலையில 6ல இருந்து 8க்குள்ள பண்ணுங்க. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 9 பண்ணுங்க. 9 10 கூட பண்ணுங்க. நடுவுல நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா என்னால எடுக்க முடியாது, வேலையில பிஸியா இருக்கும், அந்த சவுண்டு கேட்காது, மிஷின் ஓடினே இருக்கும், காங்கிரீட் மிஷின். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் போனா நான் அப்புறம் ரிப்ளை பண்றேன். வீடியோடைய ஒர்க் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோட அட்டாச்மெண்ட்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நான் ஒர்க் பண்றத இந்த வீடியோ வழியா நீங்க பாத்துங்க. வேற ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 அடி 10 அடிக்கு 4 அடி ஒரே கல்லு தான். இப்ப இதே நீங்க செங்கல்னா 9 இன்ச்சு ஒரு கல்ல போடுங்க. ஆனா ஒரே கல்லு 9 இன்ச் ஜனத்துல பாத்தீங்கன்னா 10 அடிக்கு 4 அடி இவ்வளவு பெரிய வாழை நம்ம ஒரே மோல்டிங்ல பண்ணிடுறோம். இப்ப இது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கானது, உறுதியானது. இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்சிசி காங்கிரீட் வீடு கற்றுக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் பொன்னேரியிலிருந்து நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு வீடு பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காரு. நீங்கள் அனைவரும் அவரோட சேனலுக்கு ஆதரவு தரணும். அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து என்னை வந்து ரொம்ப தூரம் வந்து பார்க்க முடியாத நண்பர்கள் தாராளமாக அவர் ஏதோ ஒரு வீடு பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தாராளமாக அவரை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் லிங்க்கு நான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி விட்றேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு புரிதலாக இருக்கட்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த சேனலில் அவர் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அவருக்கும் ஒரு நல்ல ஆதரவு தரணும்னு மனதார நான் கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடு தான் நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அது தொடர்ச்சியாக இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்ச வரையும் நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஏன்னா இதில் காங்கிரீட் வீடை பொறுத்தவரையும் ஆட்கள் குறைவாகவும் உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் எப்படி செங்கலை கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம ஒரு பாதி டைமிங் தான் உங்களுக்கு எடுக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சிறப்பாக பண்ணி வேலையை நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வேலை முடிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ மேலே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலோ ஏதோ ஒரு உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னாலோ இல்லை கற்றுக்கணுன்னாலோ இல்லை உங்களுக்கு என்ன ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் வேணும்னாலும் தாராளமாக அண்ணன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜெயக்குமார் அண்ணன் சொல்லிட்டு அவர் மீதி எல்லாமே அண்ணனே பேசுவார். நீங்கள் அண்ணனுடைய பதிவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதலும் கிடைக்கும். நீங்கள் ஒரு தரமான வீடு முயற்சி பண்ணுறீங்கனாலும் தாராளமாக எங்ககிட்டையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும்னாலும் நம்ம கற்றுக் கொடுக்குறதுனால எதுனாலும் நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவை கொடுத்து நம்ம வீடு ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் துணை நிற்பேன். ஏன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த பதிவெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எல்லாமே. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்.
நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் இந்த வீடியோ வந்து பண்ணுவோம்.